இங்கே மட்டும் ஒழுக்குது. இதை ஏன் சொல்கிறேன்னு கொஞ்சம் நேரத்தில் தெளிவாக புரிஞ்சுது. போலீஸ் ஸ்டேஷன் டாய்லெட்டில் நடக்கிற விபத்துகள் சம்பந்தமாக அதிகாரப்பூர்வமாக சில விஷயங்கள் வெளிச்சத்துக்கு வந்தது. 10 மாசத்துல 304 பேரோட கை கால்களில் கட்டு. எல்லாத்துக்கும் காரணம் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்க டாய்லெட் தான். இப்படி பல அதிர வைக்கும் தகவல்கள் சமீபத்தில் ஒரு RTI மூலமாக தெரிய வந்தது. ஒருவேளை குற்றவாளியாக இருந்தாலும் அவங்க எலும்புகளை உடைக்கிற அதிகாரத்தை எந்த அரசு போலீஸுக்கு கொடுத்துச்சு? கோயிலுக்கு போனால் நெத்தில விபூதி குங்குமத்தை பூசிட்டு வர மாதிரி போலீஸ் கைது நடந்தாலே கை கால் உடஞ்சி கட்டோட தான் குற்றச்சாட்டப்பட்டவங்க இருக்காங்க. இதெல்லாம் இப்படி நடக்கிறதே இப்போ வழக்கமாயிருச்சு. அதாவது டாய்லெட்டில் வழுக்கி விழுந்து கை கால் உடஞ்சவங்க கணக்கு சம்பந்தமாக அதிகாரப்பூர்வமாக ஒரு டேட்டா கிடைச்சிது. அதுபடி 4 மாவட்ட போலீஸ் ஸ்டேஷனில் மட்டும் கடந்த 2024 ஜனவரி தொடங்கி அக்டோபர் 7ஆம் தேதிக்குள்ள 304 பேருக்கு கையோ காலோ இல்லை ரெண்டுமே உடஞ்சிருக்கு. இன்னைக்கு வரைக்கும் கணக்கே இல்லாத அளவு பலர் தமிழ்நாடு போலீஸ் ஸ்டேஷன் டாய்லெட்டால கை கால்கள் உடஞ்சி கட்டு போட்டிருப்பாங்க. இது சம்பந்தமா அப்பப்போ கோர்ட்டு கூட பல நேரத்தில் அது ஏன் போலீஸ் ஸ்டேஷன் டாய்லெட்டுக்கு மட்டும் இப்படி இருக்கு, அதுவும் கைதிகள் மட்டும் ஏன் வழுக்கி விடுறாங்க, இப்படி பல கேள்விகள் எழுப்பியிருக்காங்க. ஆனா அதையெல்லாம் நம்ம தமிழ்நாட்டு போலீஸ் பெருசா கண்டுக்கவே இல்லை. இது சம்பந்தமா இதுவரை எந்த டேட்டாக்களும் போலீஸ்காரங்களை லாக் பண்ற மாதிரி கிடைக்காம இருந்துச்சு. ஆனா இப்ப அதிகாரப்பூர்வமா ஒரு தகவல் நமக்கு வழக்கறிஞர் புகழேந்தி மூலமா கிடைச்சிருக்கு. வழக்கறிஞர் புகழேந்தி RTI 1 மூலமா சென்னை புழல் சிறையில் 2024 ஜனவரி தொடங்கி அக்டோபர் காலத்தில் எத்தனை பேர் போலீஸ் ஸ்டேஷன் டாய்லெட்டில் வழுக்கி அடிபட்டு எலும்பு உடஞ்சி புழல் சிறைக்கு வந்திருக்காங்கன்னு தகவல் கேட்டிருக்காங்க. இந்த RTIக்கு பதில் அனுப்பியிருக்க சென்னை புழல் சிறை கூடுதல் சூப்பரிண்டென்ட் தர்மராஜ் 2024 வருஷம் ஜனவரி 1ஆம் தேதி தொடங்கி அக்டோபர் 7ஆம் தேதி காலத்தில் மட்டும் 304 பேர் கை கால் உடஞ்சி கட்டு போட்டுட்டு வந்திருக்கிறதா தகவல் கொடுத்தது. இதில் என்ன தப்பு? தப்பு செஞ்சவங்களை அப்படி தானே நடத்தணும்னு நீங்கள் நினைக்காதீங்க. அப்படி நடத்துறது மிருக குணம். அதை சட்டமும் என்றைக்கும் ஏற்றுக்காது. தப்புக்கு சட்ட ரீதியான தண்டனை தான் கொடுக்கணும். நம்ம தேவைக்கெல்லாம் ஏற்ற மாதிரி தண்டனை கொடுக்க முடியாது. அதை விட முக்கியமாக போலீஸ் கைது செய்கிற எல்லாருமே குற்றவாளிகள் கிடையாதுன்றதை நாம் புரிஞ்சுக்கணும். எல்லாருமே குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தான். அவங்க தப்பு செஞ்சாங்களா இல்லையான்னு கோர்ட்டு தான் முடிவு பண்ணும். அப்படி போலீஸ்காரங்களே எந்த ஒரு முடிவும் செஞ்சுக்க முடியாது. அப்புறம் கோர்ட்டுன்னு ஒன்று எதுக்கு இருக்கு? இந்த கை கால் முறிவுன்றதெல்லாம் ஒரு பிரிவுனா கஸ்டடி டெத்துன்றது இன்னொரு பெரிய துயரமாக இருக்குது. நமக்கெல்லாம் காவல் மரணம்னு சொன்னாலே சாத்தாங்குளம் அப்பா மகன் மரணம் தான் ஞாபகத்துக்கு வரும். அவங்க பெயர் வெளியில் வந்து தமிழ்நாட்டில் பெரிய புயலை கிளப்புனதுக்கு அவங்களுக்கு ஊரில் இருந்த செல்வாக்கு அப்படின்னு நிறைய விஷயம் இருக்குது. இதை நான் தப்பாக சொல்லலை. இந்த வழக்காச்சும் நமக்கு இந்த கஸ்டடி டெத் பற்றி சில விஷயங்களை தெரியப்படுது. ஆனால் அந்த தூத்துக்குடி சாத்தாங்குளம் மரணத்துக்கு முன்னாடியும் சரி இப்போவும் சரி ஏகப்பட்ட போலீஸ் கஸ்டடி டெத் நடந்துகிட்டு தான் இருக்குது. இது சம்பந்தமாக நடந்த ஆய்வில் 2022 இப்போ வரைக்கும் மட்டும் 22 பேர் போலீஸ் ஸ்டேஷன்லையும் சப்ஜெயிலையும் இறந்துருக்கிறதா தெரிய வந்தது. இதை நான் சொல்கிறப்ப கூட இப்போ வரைக்கும் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த கொடூரம் இப்போயும் யாருக்காவது ஒருத்தருக்கு நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அவ்வளோ மோசமான நிலையில தான் தமிழ்நாடு இருந்துக்கிட்டு. இந்த மாதிரி கஸ்டடி மரணங்கள் தொடர்பாக பேசுகிறப்ப ஏதாச்சும் தப்பு செய்யாமல் போலீஸ் கூட்டிகிட்டு போயிருப்பாங்களான்னு நீங்கள் நினைக்காதீங்க. இந்த மாதிரியான இறப்புகளை சந்தித்த பல பேர் சட்ட ரீதியாக எந்த தப்புமே செய்யாதவங்களா இருந்திருக்காங்க. இதை கோர்ட்டே விசாரணைகள் சொல்லியிருக்கு. தெருவோரம் கடை வச்சிருக்கவங்க சாமானியர் ஏதோ ஒரு போலீஸோட நடந்த பேச்சுவார்த்தை தவறாக போகவே ஈகோவால் அவங்கள போலீஸ் நிலையத்துக்கு கூப்பிட்டு போகிறது, அங்கே அந்த அப்பாவிகள் உயிரை விடுறது தான் அதிக அளவில் இருக்குது. இதே நிலை தான் சாத்தாங்குளம் அப்பா மகன் மரணத்திலையும் நடந்தது. குறிப்பாக இந்த மாதிரியான மரணங்கள் பல வகையில் வேற விதமாக மாற்றப்பட்டிருக்கு, குற்றமும் சாட்டப்பட்டது. சும்மா ஹார்ட் அட்டாக்ல செத்துட்டாங்க, சாலை விபத்து, அப்படி இப்படின்னு பல காரணங்கள். அதை மீறி சில சாட்சிகள் இருக்கிறப்ப தான் மரணங்களை மறைக்க முடியாமல் போலீஸ்காரங்க அதை கஸ்டடி டெத்தாக மாற்றுறாங்க. சரி, இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். மேலே சொன்ன அந்த 304 பேர் கணக்கில் அதுவும் 10 மாதத்தில் நடந்தது. அதுவும் 4 மாவட்ட போலீஸ் ஸ்டேஷனில் மட்டும்தான் இந்த கணக்கு. அதாவது சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் கைதாகிற கைதிகள் மட்டும்தான் பெரும்பாலும் சென்னை புழல் சிறைக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அவங்க சம்பந்தமான டேட்டா தான் நமக்கு இப்போ கிடைச்சிது. இதுவே இப்படின்னா தமிழ்நாடு முழுவதும் இப்படி எவ்வளோ நடந்திருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சுப்பாரு. சொல்லப்போனால் 10 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் இந்த மாதிரியான விஷயமெல்லாம் எப்பயாச்சும் தான் அங்கே இங்கே நடக்கும். குறிப்பாக மீடியாவில் அதிக கவனம் கிடைக்கிற செய்திகள் சம்பந்தமாக கைது செய்யப்படுறவங்க தான். ஆனால் இன்னைக்கு இது ஒரு வழக்கமான சடங்காகவே மாற்றிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி குற்றம் சாட்டப்பட்டவர்கள் காயத்தோடு அழைச்சிட்டு போகிறப்போ கோர்ட்டும் பல முறை கேள்வி எழுப்பிது. அதுக்கு போலீஸ் கொடுக்குற ஒரே பதில் டாய்லெட்டில் வழுக்கி விழுந்துட்டாருன்றது தான். அப்போ போலீஸ் ஸ்டேஷனில் போலீஸ்காரங்களாம் டாய்லெட்டே போக மாட்டாங்களா என்ன? அவங்க ஏன் விழுந்து கை கால் உடச்சிக்கலன்னு கேட்க வரலண்ணா. ஆனால் ஏன் அந்த டாய்லெட்டை மேம்படுத்த நினைக்கவே மாட்டுறாங்க? எல்லா உயிர்களுமே இங்கே சம்மந்தாங்க. தப்பு செஞ்சவங்களா இருந்தாலும் அவங்களுக்கு சட்டப்படி தான் தண்டனை கொடுக்கும். அப்படி செய்யலைன்னா எதுக்கு அரசு கோர்ட் எல்லாம்? அதை விட்டுட்டு டாய்லெட்டை பராமரிக்காமல் அவங்க வழுக்கி விழுந்து இப்படி தீவிரமான காயங்களோட கோர்ட்டுக்கும் சிறைக்கும் கொண்டு சேர்க்கறது நல்லதாகவே இல்லை. இந்த மாதிரி எலும்பு முறிஞ்சு போகிற விஷயமெல்லாம் சாதாரண விஷயமாகவே எடுத்துக்க முடியாது. மருத்துவத்துறையில் இது மாதிரியான காயத்தெல்லாம் தீவிரமான காயமாக தான் பார்க்குறாங்க.
காரணம் இந்த மாதிரி எலும்பு முறிவு காயத்தால் வாழ்க்கை முழுசாவுமே கூட ஒருத்தருக்கு பிரச்சனையாக இருந்துகிட்டே இருக்கலாம். இந்த விவகாரம் சம்பந்தமாக மேலும் உண்மைகளை களத்திலிருந்து விசாரிக்க நியூஸ் மினிட் நிறுவனம் 2024 கள ஆய்வு செஞ்சு அதில் இந்த மாதிரி 37 பேர், அதுவும் பெரும்பாலானவங்க திருட்டு சீட்டிங் வழக்குகளை கைதாகி அவங்க மேலே எஃப்ஐஆர் போட்டு சிறையில் அடைக்கிறப்ப அவங்க கையில் இல்லை காலில் முறிவு ஏற்பட்டு கட்டு போட்டிருக்காங்கன்னு தெரிய வந்து இவங்கெல்லாம் காசு சம்பாதிக்க தப்பு செஞ்சவங்களா இருக்கலாம்னு குற்றம் சுமத்தப்பட்டிருக்கு. இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு பக்கம் சில போலீஸ்காரங்க அவங்க கிட்ட வர புகார்களை பதிவு செய்யாமல் காசை மட்டும் வாங்கிட்டு ஸ்டேஷன்லேயே வச்சு கட்ட பஞ்சாயத்து செஞ்சு முடிச்சு அனுப்புகிறாங்க. இது தமிழ்நாட்டில் இருக்க 99% போலீஸ் ஸ்டேஷனில் இப்போயும் நடந்துட்டு தான் இருக்குது. இது எவ்வளோ பெரிய தப்பு? அப்போ சட்டத்தை உருவாக்குனது எதுக்கு? நாட்டில் சட்ட ஒழுங்கை காப்பாற்றுறதும் குற்றங்கள் நடக்காமல் பார்த்துக்கிறதும் தான் போலீஸோட வேலையே. ஆனால் அதெல்லாம் நம்ம நாட்டில் வழக்கத்திலே இல்லாமல் இருக்குது. போலீஸ் ட்ரெஸ்ஸை பார்த்தாலே நாம் பயப்படணும். பயம் இல்லாமல் இருந்தால் அவங்க போலீஸ் தொந்தரவு செய்யவே மாட்டாங்க. பயம் இல்லாதவங்க கிட்ட பயத்தை எப்படி வர வைக்கலாம்னு போலீஸ் சிந்திக்கும்ன்ற மாதிரி தான் அவங்க நடவடிக்கை எல்லாமே இருக்குது. போலீஸோட இந்த மாதிரியான நடவடிக்கைக்கு பின்னாடி கொஞ்சம் சிக்கலான பல விஷயங்களும் இருக்குது. குறிப்பாக தமிழ்நாட்டில் இந்த சிக்கல் ரொம்பவே அதிகமாக இருக்குது. பிற துறையில் இருக்கிறவங்க மாதிரி போலீஸில் இருக்கவங்க நிம்மதியாக வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எல்லாம் எடுக்க முடியாது. இன்னும் சொல்லப்போனால் வேலை நேரம் போக மிச்ச நேரம் இருக்கிற வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற நிலை தான் இங்கே தமிழ்நாட்டில் தொடர்ந்துச்சு. லீவெல்லாம் பெருசாக கிடைக்காது. இப்படி உளவியல் ரீதியாக பல விஷயங்கள் போலீஸ்காரங்களை பெரும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கிக்கிட்டு. இப்படி மன உளைச்சலுக்கு ஆளாகிறவங்க நிச்சயமாக நிதானமான முடிவுகளை எடுக்கவே முடியாது. இப்படியான மன உளைச்சல் கூட போலீஸ் ஸ்டேஷனில் இருக்க டாய்லெட்டை ஒழுங்காக பராமரிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். அதே மாதிரி இந்த டாய்லெட் விவகாரத்தில் எந்த டேட்டாவும் இது வரைக்கும் உருப்படியாக கிடைக்கல. சொல்லப்போனால் அதை போலீஸ் தொடர்ந்து மறைச்சிக்கிட்டே தான் வந்துக்கிட்டு இருக்கு. தகவல் கேட்டு ஆர்டிஐ போனால் அலக்கழிக்கிறாங்க. அங்கே கேளு இங்கே கேளுன்னு சொல்கிறது. சில நேரத்தில் நேரடியாக ப்ரெஸ் மீட்டில் ப்ரெஸ் யாராவது உயர் அதிகாரிங்க கிட்ட இது சம்மந்தமாக கேட்டால் அப்படி ஒரு டேட்டா இருந்தால் அதை செக் பண்ணணும்னு சொல்கிறதுன்னு இடத்த காலி பண்ணிடுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் பல ஆர்டிஐக்கு இன்னும் பதிலே வரல. இதுக்கிடையில தான் இந்த டாய்லெட் விவகாரம் சம்மந்தமாக 2020 கோர்ட் தானாக முன்வந்து மாநில மனித உரிமை ஆணையத்துக்கிட்ட போலீஸ் நிலையத்தில் நடக்கிற விபத்துகள் சம்பந்தமாக ஆய்வு செய்ய சொல்கிறாங்க. இதை ஏற்றுக்கிட்டு மனித உரிமை ஆணையம் சென்னை கமிஷனர் கிட்ட போலீஸ் ஸ்டேஷன் நடக்கிற விபத்துகள் அறிக்கையை கேட்குறாங்க. அதாவது 2017 எத்தனை பேர் போலீஸ் ஸ்டேஷன் டாய்லெட்டில் வழுக்கி விழுந்திருக்காங்க, அதில் போலீஸ் எத்தனை பேர்? ஆனால் இன்னைக்கு வரைக்கும் இதுக்கு முறையான பதிலே வரல. மனித உரிமை ஆணையத்துக்கே இந்த நிலைமைனா நம்மளை மாதிரி சாதாரணமாக இருக்கிற ஒருத்தர் போடுற ஆர்டிஐக்கு எப்படி பதில் கிடைக்கும்? இதே நேரத்தில் எல்லா போலீஸ்காரங்க மீதும் நம்ம பொதுவாக எந்த ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைக்க முடியாது. அவங்களும் எல்லார போலவும் மனுஷங்க தான். அங்கேயும் பல நேர்மையான சட்டப்படி நடக்கிற மனுஷங்க வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஆர்டிஐ மூலமாக இந்த தகவல் வெளியே வந்து இதனால் நிச்சயம் போலீஸ்காரங்க கிட்ட டாய்லெட் மொத்தத்தையும் முறையாக பராமரிக்க ஸ்ட்ரிக்டாக சொல்லலாம். அதே நேரத்தில் திரும்பவும் ஒன்று தெளிவாக சொல்லணும்னு நினைக்கிறேன். போலீஸ் கைது செய்கிறவங்க எல்லாருமே குற்றவாளிகள் கிடையாது. போலீஸ் கைது செய்கிறவங்க குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தான். கோர்ட் விசாரணையோட முடிவில் தான் கைதான, அதாவது குற்றம் சாட்டப்பட்டவங்க குற்றவாளியான்னு தெரிஞ்சுக்க முடியும். இப்போ இந்த தகவல் வெளியாகி போலீஸுக்கு சில சிக்கல்களை ஏற்படுத்தியிருக்கு. இந்த சூழலில் இந்த விவகாரத்துக்கு மட்டும் இல்லாமல் சட்டத்துக்கு புறம்பாக போலீஸ் செய்கிற விஷயம், மக்களை இழிவாக நடத்துகிற விஷயம்லாம் மாறி நிம்மதியான சமூகமாக நம்ம மாறணுன்றது தான் எங்களோட நோக்கமே. நன்றி. தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சமூக நெறியை ஒன்றிணைந்து பாதுகாப்போம்.